ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்களோட சென்னை டூ வால்பாறை வெக்கேஷன் சீரிஸ். இந்த போன விளாகோட கன்டினியூவேஷன் தான். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நாங்க நெக்ஸ்ட் போன ஸ்பாட் தான் கவியருவி. இத மங்கி ஃபால்ஸ்னு சொல்றாங்க. இந்த பேருக்கான வரலாறுன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அங்க அதிகமான குரங்குகளோட எண்ணிக்கை இருக்கிறதால அத மங்கி ஃபால்ஸ்னு கூப்பிடுறாங்க. குழந்தைங்களோடையோ, பெரியவங்களோடையோ போறீங்கன்னா, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. அண்ட் நெறைய பேக்ஸ் கையில எடுத்துட்டு போவாதீங்க. சேஃப்டி கிடையவே கிடையாது. நாங்க போன டைம் கவர்மெண்ட் ஹாலிடேன்றதால, எங்கள மாரியே நெறைய பேர் வெக்கேஷனுக்கு வந்துட்டாங்க போல. கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்துச்சு. சுத்தி மரம், செடின்னு இருக்கறதால ஃபால்ஸ் தண்ணி அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. எனக்கெல்லாம் ஷவர்ல குளிக்கும்போதே மூச்சடைச்சுரும். ஃபால்ஸ் தண்ணி ஃபோர்ஸுக்குலாம் நான் பரலோகமே போயிடுவேன். ஸோ, கொஞ்சம் ஆசைக்காக குளிச்சுட்டு, அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவும் நீட்டா ஒரு ரூம் இருக்கு மக்களே. அதனால அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க இருக்கோம்? வால்பாறையில் 13வது பெண்டில் இருக்கும். பெண்டு டைம் என்ன? ஷிக்ரா ஹேர்பின் பெண்ட். ஆலியார் டேம், அதாவது ஆனமலை அடிவாரத்துல இருந்து வால்பாறைக்கு இடையில 40 ஏர்பின் பென்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு அழகான பேரையும் வச்சிருக்காங்க. எல்லா பென்ஸ்லயுமே வண்டியை நிறுத்தி பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாததுனால மேஜரா ஒரு 3ல இருந்து 5 பென் அழகான வியூ பாயிண்டோட இருக்கும். அங்கதான் நம்மள நிறுத்தி எல்லாத்தையும் சுத்தியும் காட்டுறாங்க. இப்ப நம்ம வந்திருக்க இடத்தோட பேரு டீக் டு டைகர் மியூசியம். இது ஆனமலை டைகர் ரிசர்வ்ல அட்டகத்தி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்த சுத்தி தேக்கு மரங்களால இருக்கிறதால தான் இதுக்கு டீக் டு டைகர் மியூசியம்னு பேர் வந்திருக்கு. இது எக்ஸாக்ட்டா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் பக்கத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க வால்பாறை பத்தியும், அதோட விலங்குகள், பறவைகள், பூச்சிகள்னு எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலா போட்டிருக்காங்க. அங்க இருந்து அப்படியே பேக் சைடுல தான் நம்ம பார்க்க வந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் இருக்கு. ஹார்ன்பில்லா? என்ன பில் இது? ஆன்பெல் ஹார்ன்பில் ஹேர்பின் பெண்ட். வியூ பாயிண்ட். ஐயோ, வியூ பாயிண்ட். அப்படி சுத்திக்கிட்டு அது என்னடா ஹார்ன்பில்னு பார்த்தா, அது ஒரு வகையான பேர்டாம். அது ஃபாரஸ்ட் கார்டியன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா, அது நிறைய வகையான விதைகள தன்னோட வாயில வச்சுட்டு பறக்கிறப்போ, இந்த ஃபாரஸ்ட்ல தூவி விடுமா. இது நிறைய மரங்கள் உருவாக காரணமா இருக்கிறதால தான் இத ஃபாரஸ்ட் கார்டியன்னு சொல்றாங்களாம். இந்த காட்டு பகுதியில அதிகமா சுத்திட்டு இருக்கிறதால இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஹார்ன்பில்னு பேர் வந்துச்சாம். எப்படி இருந்துச்சு இந்த இடம்? ஸோ திஸ் பிளேஸ் வாஸ் வெரி குட். இந்த மாதிரிலாம் பேசாத ப்ளீஸ். நல்லா ஜாலியாக இருந்தது. அகிலா அவள் அப்பப்போ மூச்சு வாங்குதுன்னு நிற்கிறா. ஸோ இதனால எங்களோட ட்ரெக்கிங் பயணம் லைட்டாக தொப்பை போட்டுருச்சு மக்களே. நீ 40 ஏர்பின் மொத்தம் 25 இருக்கு. 25 இருக்கு. வால்பாறை தான் தமிழ்நாட்டோட செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டீ கல்டிவேஷன். சுமார் 30,800 ஏக்கர்ஸ்க்கு மேல இங்க டீ பிளான்டேஷன்ஸ் பண்றாங்க. விட்டு போயிட்டா. ஏங்க, ஒரே டீ தோட்டமா இருக்குங்க.
நாங்க பார்த்ததுலயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்டுங்க. இவ்ளோ நேரம் சொன்ன வியூ பாயிண்ட்ஸ்லாம் போனோம், பார்த்தோம், வந்தோம். ஆனா இந்த இடம் சம்திங் ஸ்பெஷல். மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா அந்த மிஸ்ட்டோட சேர்த்து அடிக்கிற காத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் உணர முடியும். ஸோ வால்பாறை போறீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்வர் மார்ஷ் வியூ பாயிண்ட். இந்த பேருக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரியும் இருக்கு. இது 32nd ஹேர்பிட் பெண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. கார்வர் மார்ஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையோட டீ கல்டிவேஷனுக்கு அடிக்கல் நாட்டுனவராம். அதனால தான் வால்பாறைக்கு நிறைய டெவலப்மெண்ட் உருவாச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னா, கூழாங்கல் ரிவருக்கு. இந்த ரிவர் தான் முன்னாடிலாம் டீ பிளான்டேஷனுக்கு, குடிக்கிறதுக்குன்னு மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வனவிலங்குகளும் பயன்படுத்தி வந்துச்சாம். நாங்க போன நேரம் கூழாங்கல் ரிவர்ல கூழாங்கல் மட்டும் தான் இருந்துச்சு. நீங்க போறதா இருந்தா மிட் அக்டோபர் டூ டிசம்பர் போங்க. அப்பதான் இன்னும் அழகா இருக்குமா. கூழாங்கல் ரிவரை பார்க்க போலான்னு போனோம். ஆனா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். தண்ணியும் இல்லை அண்ட் ரொம்ப குப்பையா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன் மக்களே. நம்ம இயற்கையை அழகா இருக்குன்னு தானே தேடி போய் பார்த்து சந்தோஷப்படுறோம். அப்படி இருக்கப்போ அந்த அழகை ஏன் நம்மளே அழிச்சிடுறோம்? முடிஞ்ச வரை இயற்கையை மாசுபடுத்தாம சேதப்படுத்தாம சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட் ஃபார் த டே எங்கன்னா சோலையார் டேம் தான். இது 1960s கட்டப்பட்டு 1970s முடிச்சிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் ஏன் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணுற ஒரே ரீசனுக்காக தான். டே 1 முடிஞ்சு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆதிரப்பள்ளி போகிறோம். டே 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. எல்லாரும் ஃபஸ்ட்டு ரூம் போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சைட் சீயிங் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு தான் ரூமுக்கே போவோம். அப்புறம் ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு கேம்ப் ஃபயர் இல்லைனா எப்படி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஊர் சுற்றினத்தில் பசி எடுக்க ரெசார்ட்லேயே ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். உண்மையாகவே ஹோம் குக் ஃபுட் மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.